அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே அர்னால்டை பற்றி 2 பாகங்கள் வெளியிட்டிருந்தேன். இது 3வது பாகம். அர்னால்ட பத்தி நெறைய பேசலாம். ஆனா, அதில சில விஷயங்கள மட்டும் குறிப்பிட்ட சில விஷயங்கள மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 1985ல அர்னால்டு கமாண்டோன்ற ஒரு படத்தில நடிச்சாரு. கமாண்டோன்ற ஒரு படத்தில அமெரிக்காவோட அதிரடிப்படை வீரனா நடிச்சாரு. ரொம்ப அருமையான படம். அந்த படம் எப்பப்ப திரைக்கு வருதோ, பக்கத்தில உள்ள சினிமா தியேட்டர்ல இப்போ ஓடுற தியேட்டர்ல பூரா பக்கத்தில உள்ள ஜிம்முகள்ல சரியான கூட்டம். அர்னால்ட பார்த்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் வந்தது ஒரு டைம்ல. நான் சொல்றது வந்து 1985ல. அந்த படத்துல படம் முடியும் போது கடைசியா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு என்னன்னா, சம்வேர், சம்ஹவ், சம்ஒன். அதோட அர்த்தம் என்னன்னா, சம்வேர் எங்கேயோ, சம்ஹவ் எப்படியோ, யாரோ ஒருத்தர், சம்ஒன் யாரோ ஒருத்தர் சாதித்து கொண்டிருக்கிறார். சம்வேர், சம்ஹவ், சம்ஒன்ற அந்த பாட்டோட முடிப்பாங்க. அர்னால்டு அப்படியே அழகா அவர் மகளை தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருப்பாரு. பீச்சில் வந்துகிட்டு இருப்பாரு. சம்ஹவ், சம்ஹவ், சம்வேர், சம்வேர், சம்ஒன், சம்ஒன் அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது என்னன்னா, உலகத்துல எங்கேயோ ஒருத்தர் எப்படியோ ஒருத்தர் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அர்னால்டு. அர்னால்டு உண்மையிலே பாருங்க, ஆஸ்திரியான்ற ஒரு நாட்டில் ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஜெர்மன் வந்து, இங்கிலாந்து வந்து, அடுத்து அமெரிக்கா வந்து, அமெரிக்காவில் பாடி பில்டிங் காம்படிஷன் செஞ்சு 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கி, 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கி, ஒரு வேர்ல்டு வாங்கி உலக சாதனையான அர்னால்டு. அவர் அடுத்து சினிஃபீல்டில் நுழைஞ்சார். சினிஃபீல்டில் அன்னைக்கு வந்து ஜீன் கிளாடே, வாண்டாமே பாடி பில்டர் உடம்போடு நடித்தாங்க. அப்புறம் சில்வஸ்டர் ஸ்டாலன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராக்கி படம், ஃபர்ஸ்ட் பிளட்டு, அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடித்து பயங்கரமாக பட்டையை கிளம்புனார். அவங்களும் உடம்போடு நடித்தாங்க. ஆனால் அர்னால்டுக்கு மீறி அவங்க போக முடியல. ஏன்னா அர்னால்டோட கெட்டப்பு அந்த 6 அடி 2 அங்குலம், 140 கிலோ பாடி வெயிட்டு, 57 இன்ச்சு செஸ்ட்டு, 28 இன்ச்சு இடுப்பு, 34 இன்ச்சு இடுப்பு, 28 இன்ச்சு தைஸு, 22.5 இன்ச்சு ஆர்ம்ஸு, பிரமாண்டமான ஆர்ம்ஸு. அந்த உடம்பு வந்து அவர் வந்து ஒரு கெரிஸ்மாட்டிக். நம்ம தமிழில் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அமெரிக்காவில் வந்து உலகம் முழுவதுமே அர்னால்டு ஒரு ஃபேமஸ். அந்த சம்ஹவ், சம்ஒன், சம்வேர் சாதிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன்ல. அதுக்கு அடுத்து உங்களுக்கு அவர் வந்து எப்படி சாதிக்கிறாருன்னா, ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டார், சாதிக்கிறாரு. ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டார். பிரசிடென்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கவுன்சிலுக்கு சேர்மன் அவரை நியமிக்கிறாங்க. அப்போ உள்ள புஷ்ஷு, பெரிய புஷ்ஷு. அவர் அப்போ அந்த அமெரிக்காவுக்கு ஹெல்த்தை பற்றி அர்னால்டு பாடம் எடுக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அர்னால்டு ஜெயில்கள்லேயும் போய் பாடி பில்டிங்கை பற்றி சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. இந்த அர்னால்டு ஒரு படத்தில் நடித்தார், கேனான் த பார்பெரியன், கேனான் த டெஸ்ட்ராயர்னு. இந்த கேனான் த பார்பெரியன்ற படத்தில் ஒரு காட்டு பிராண்டி மாதிரி நடிப்பார். அந்த படத்தோட கதை என்னென்னா, அர்னால்டு ஒரு மன்னருடைய மகன். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா வந்து ஒருத்தன் கொன்றுவான், ஒரு மண்ணை கொன்றுவான். அவன் எப்படி கொள்வான்னா, ஹிப்னடைஸ் பண்ணி கொள்வான். அவன் இந்த மன்னனை கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும், ஹிப்னடைஸ் ஆயிடுவீங்க. அவன் வலையில் நீங்கள் விழுந்துருவீங்க, மயக்கமாயிருவீங்க. அவன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு 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 மண்ணை, அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவன் வந்து நினச்ச நேரத்தில் பாம்பு உருவாகிடுவான். மன்னனாக இருப்பான், மனிதனாக இருப்பான். அப்படியே நினைக்கும் போதே அப்படியே உடம்பு குறுகி அப்படியே பாம்பாக மாறிடுவான். அந்த மாதிரியான ஒரு பெரிய புள்ளையன் அவன் அந்த படத்தில். அவனை கொல்றதுக்காக கடைசியில் அர்னால்டு போய் அவன் முன்னாடி நிற்பார். அப்போ அர்னால்டை பிடிச்சிருவாங்க, இவன் தான் நம்மளை கொல்ல வந்திருக்கான்னு. அப்போ அர்னால்டை பிடிச்சிட்டு அவன் சொல்லுவான், ஏய், உன்னுடைய பலம் வந்து உன்னுடைய ஃப்ளஷ்ஷில், உன்னுடைய மசலில், உன் தசையில் தான் உன்னுடைய பவர் இருக்குது. என்னுடைய பவர் என்னுடைய கண்கள் இருக்குது. எப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உயரத்தில் ஒரு கையை தட்டுவான். ஒரு பொண்ணு மேலே நிற்கும், உயரத்தில் ஒரு பொண்ணு நிற்கும். அப்படின்னு கையை தட்டி அப்படின்னு அந்த பொண்ணை தட்டுவான்ல, கையை கீழே இறங்க சொல்லுவான்ல, மேலேருந்து அப்படியே அந்த பொண்ணு உழுந்து செத்து போகும். பார்த்தியா என்னுடைய பவரை பார்த்தியா, அதுதான் என் கண்களுடைய பவர்ன்ட்டு அர்னால்டேவே ஹிப்னடைஸ் பண்ண பார்ப்பான். அப்படியே மயக்கமாகி அர்னால்டை கொல்ல பார்ப்பான். ஆனால் அர்னால்டு அதுலேருந்து சுதாரிச்சு எழுந்துச்சு அவனை வெட்டி கொள்கிற மாதிரி அந்த கதை ரொம்ப அருமையாக இருக்கும். அது என்னென்னா, நீ வந்து உன் மசல் தான் பெருசு, என்னுடைய கண் பெருசு அப்படின்னு. அது வந்து அர்னால்டுக்கு சொல்லுவாங்க. பொதுவாகவே பாடி பில்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா,
பாடி பில்டிங்கில் அதிகமாக எல்லாருமே மசில் வச்சுருப்பாங்க, மூளை இருக்காது அப்படின்னு. ஆனால் அர்னால்டு வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நல்ல பிரெயின். அவருக்கு மசல் அண்ட் ஃபிட்னஸ்னு பாடி பில்டிங் மேகசின் இன்றைக்கும் வருது. அதில் அது அதில் ஒரு அதில் ஒரு பேஜ் வந்து அவர் எழுதுவார், இன்றைக்கி எழுதுறாரு. அப்புறம் என்சைக்ளோபீடியா ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங்னு ஒரு அருமையான புஸ்தகம். எல்லாரும் தயவுசெய்து எந்த பாடி பில்டரு, மேனேஜரு, கோச்சு, ஜிம் ட்ரெயினரு எல்லாரும் அந்த புஸ்தகத்தை தயவுசெய்து வாங்கியிருக்கேன். என்சைக்ளோபீடியா ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங். அந்த புஸ்தகம் வந்து அர்னால்டு ஏ டு இசட் எல்லா எக்ஸசைஸும் எப்படி செய்கிறது, எப்படி செய்யக்கூடாது, என்ன தப்பு எல்லாம் அழகாக எழுதியிருப்பார். எக்ஸசைஸோட நேமு, பர்பஸு, ஹவு டு டூ இட் அப்படின்னு போட்டிருப்பார். அப்புறம் எஜுகேஷன் ஆஃப் ஒரு பாடி பில்டர், அதை நான் படித்து தான் நான் உங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் சொல்கிறேன் நான். அப்புறம் அர்னால்டு ஃபிட்னஸ் ஃபார் கிட்ஸு, ஃபிட்னஸ் ஃபார் விமன்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அர்னால்டு எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளின்னு உங்களுக்கு தெரியும். இந்த அர்னால்டு 1980 மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்தார். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 1975 அவர் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின உடனே 6 தடவை வாங்கிட்டேன், நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னாரு. இந்த பாடி பில்டிங் போட்டியை விட்டு போட்டிகள்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன், ஆனால் போட்டி சம்மந்தமான மற்ற விஷயங்கள்லேருந்து ரிட்டையர்ட் ஆகலை. இவர் வந்து ரிட்டையர்ட் ஆனவுடனே 80 திரும்ப போட்டிக்கு வந்தார். ஏன் வந்தார்? அதுதான் இந்த இப்போ நான் சொல்கிற விவரமே. இவர் 75 ஜெயிச்ச உடனே 76, 77, 78, 79 இந்த 4 வருஷமும் ஜெயிச்சவங்களை, வெற்றி பெற்றவங்களை பூரா அங்கங்கே மிஸ்டர் ஆனலகன் போட்டி நடக்கும்போதெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஃப்ராங்க் ஜேன் ஒரு பாடி பில்டர், இந்த வீடியோவில் கூட அந்த ஃப்ராங்க் ஜேன் படம் எடுத்திருக்கேன். லீனாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அந்த ஃப்ராங்க் ஜேன் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு சயின்ஸ் டீச்சர். அவருடைய ஒய்ஃப் வந்து கிறிஸ்டினா ஜெயின். அதாவது பாடி பில்டர்களே ஒரு சிலருக்கு அருமையான மனைவி இருப்பாங்க, அவங்களும் பாடி பில்டிங்கில் இருப்பாங்க. இந்த ஃப்ராங்க் ஜேன், கிறிஸ்டினா ஜெயின் அவங்க. அதேமாதிரி பாயர்கோன்னு ஒரு பாடி பில்டர், பாயர்கோட ஒய்ஃப் வந்து வல்லாரி பாயர்கோ. அப்புறம் கோரி எவர்சன் ஒரு உமன் பாடி பில்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் எவர்சன், கோரி எவர்சன். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க, போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கோரி எவர்சன்றவங்க வந்து மிஸ் ஒலிம்பியா 7 டைம்ஸ் வாங்கினாங்க. ஒரு டபுள் இம்பேக்ட்னு ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்தில் கூட நடித்தாங்க, ஆன்டி ஹீரோயினாக நடித்தாங்க. அந்த கோரி எவர்சனும் அந்த ஜெவர்சனும் அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் பெட்டி வெய்டர், ஜோ வெய்டர், அந்த பாடி பில்டிங்கோட குரு அவர். இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு அழகான ஜோடி பேர் இருக்கும். அந்த ஃப்ராங்க் ஜேன் வந்து 77, 78, 79 3 தடவை மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். அவரை வந்து அர்னால்டு பேட்டி எடுக்கிறார். என்ன ஃப்ராங்க் ஜேன் எப்படி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 1968 நான் உங்களை ஜெயிச்சேன்ல மிஸ்டர் யூனிவர்ஸில், அதே மகிழ்ச்சி தான் இப்போயும்ன்றார். த சேம் ஃபீலிங் தட் ஐ காட் வென் ஐ பீட் யூ அட் த டைம் ஆஃப் 1968 மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆள். அர்னால்டுக்கு அது அப்படியே லைட்டாக ஒரு ஈகோ, என்னை ஜெயிச்ச அன்னைக்கு அவன் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சொல்கிறானே, அதே மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்குன்றானே, அப்போ இவனை லேசாக டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்றாரு. இது ஒன்று. இது வந்து இது என்னன்னு பாருங்கள், ஈகோயிஸ்டிக், செல்ஃப் ஈகோ. அதாவது ஈகோவில் 2 இருக்குது, சூப்பர் ஈகோ, இட் ஈகோன்னு. சூப்பர் ஈகோனா தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறது, இட் ஈகோனா தன்னை பற்றி தாழ்வாக நினைக்கிறது. நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நம்மெல்லாம் நத்திங்க, நம்மெல்லாம் ஜீரோங்க அப்படிம்பாங்க. அவன் வந்து இட் ஈகோ. சூப்பர் ஈகோனா நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் அர்னால்டு, நாங்கள் தான் அந்த உலகமே, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது சூப்பர் ஈகோ. இப்போ இந்த ஈகோ கிளாஸில் அர்னால்டுக்கும் ஃப்ராங்க் ஜேனுக்கும் ஒரு லேசாக ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில ஒருத்தர் வந்து அர்னால்டோட மோதுறாரு. அவர் யாருன்னா மைக் மென்சர்னு, பாடி பில்டிங்கில் மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். மிஸ்டர் யூனிவர்ஸ் 1978 300க்கு 300 மார்க் வாங்குறாரு. எல்லா ஜட்ஜஸும் அவருக்கு ஃபுல் மார்க் போட்டாங்க. அதாவது த மேன் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ், தப்பே இல்லாதவன், அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பாடி பில்டர். 300 மார்க்குக்கு 300 மார்க் எடுத்து மிஸ்டர் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு வந்தார். ஆணழகன் மைக் மென்சர், ரே மென்சர், அண்ணன் தம்பிங்க. இந்த மைக் மென்சர்ன்றது உண்மையிலேயே மைக்கு மாதிரியே அமெரிக்காவில் உள்ள 50 மாநிலத்திலையும் போய் தன்னுடைய பாடி பில்டிங் அந்த டெக்னிக் அப்புறம் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவர் வந்து ஹெவி டியூட்டின்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாரு. ஹெவி டியூட்டின்ற மெத்தட் என்னென்னா, ஆர்தர் ஜோன்ஸ்னு பாடி பில்டிங்கில் நாட்டிலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நாட்டிலஸ் ரிவர்ஸில் இருக்கும் அந்த மிஷின்லாம். அந்த நாட்டிலஸ் மிஷினை இன்வென்டர் வந்து ஆர்தர் ஜோன்ஸு. இந்த ஆர்தர் ஜோன்ஸ் தான் ஹெவி டியூட்டின்ற இந்த பிரின்சிபலை கண்டுபிடிக்கிறார்.
இந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபல் வந்து கேசி வியட்டர்னு ஒரு பாடி பில்டர் மிஸ்டர் அமெரிக்கா வந்து வாங்கினாப்புல 20 வயசுக்குள்ள வாங்கினாரு. அவர்கிட்ட தான் முதல் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மைக் மன்சர் அந்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு. இந்த 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 ஹெவி டியூட்டின்ற பிரின்சிபல் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பெஞ்சு ப்ரெஸ் செய்கிறோம், 5 செட்டு போடுறோம், 15 15 5 செட்டு போடுறோம், 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ 90 கிலோன்னு போடுறோம். அடுத்து இன்க்ளைன் போடுறோம், இன்க்ளைன் போடும்போது அதே மாதிரி 5 செட்டு போடுறோம், அடுத்து டிக்ளைன் போடுறோம், அடுத்து 5 செட்டு போடுறோம், 50 கிலோ 60 கிலோ அப்படின்னு வெயிட்டை குறைச்சி அப்புறம் கூட்டுறோம். இந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபல் என்னன்னா, நீ தான் 5 செட்டு முதல்ல போட்டே பெஞ்சு ப்ரெஸ்ஸில் 5 செட்டு போட்டீங்க, 50 60 70 80 90ன்னு. இப்போ இன்க்ளைன் வந்து போடும்போது அதே 90 கிலோல ஒரே ஒரு செட்டு போடுங்க. அடுத்து டிக்ளைன் போடும்போது அதே மாதிரி 90 கிலோல இன்னொரு செட்டு போடுங்க. ஹெவி வெயிட்ல அதிக செட்டு கிடையாது, அதிக ரெப்புடேஷன் கிடையாது. அதுதான் இந்த மெத்தடு. இந்த மெத்தடை செஞ்சா 40 மினிட்ஸ்லேயே ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம். ரொம்ப ஷார்ட் டைமு, பட் ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்றாரு இந்த மைக் மன்சர்ன்ற அவர் சொல்றாரு. இவர் அமெரிக்காவில் உள்ள 50 மாநிலத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அமெரிக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்க. எப்படின்னா கேள்வி கேட்பாங்க. சார் மைக் மன்சர் சார், நீங்கள் சொல்கிறீங்க வந்து இந்த மாதிரி அதிக நேரம் செய்ய வேண்டாம், ஒரு செட்டு செஞ்சாலே போதும், ரெப்புடேஷன் கம்மியாக செஞ்சாலே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடி நாங்களாம் அர்னால்டு ஒலிவாவெல்லாம் ஃபாலோ பண்ணோம். அவங்களாம் 5 செட்டு 10 செட்டு பெஞ்சு ப்ரெஸ்ஸு, 5 செட்டு இன்க்ளைனு, 5 செட்டு டிக்ளைனு, ஒவ்வொன்றிலையும் 5 10ன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் போட்டால் என்ன சார் இது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது அர்னால்டோட ஒரு பாயிண்ட்டு. அவருக்கு வந்து ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், ஓல்டு ஸ்கூல் ஆஃப் பாடி பில்டிங், பழைய ஸ்டைலில் செய்கிறாங்க. இது புது லேட்டஸ்ட்டு டெக்னிக்கு நான் செய்கிறது அப்படின்றாரு. இப்போ ஒவ்வொரு ஊர்களையுமா இவர் போய் இப்படி பேசும்போது எல்லாருமே என்னங்க அர்னால்டு அப்படி சொன்னார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஒரு டைமில் கொஞ்சம் இதாகிடுது, ஃபட்டப் ஆயிடுறாரு. நான் சொல்கிறதாங்க சரி, அர்னால்டுமே இன்னைக்கு என்னுடைய மெத்தடை ஹெவி டியூட்டி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இதை விட இன்னும் நல்லா வந்திருப்பாரு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். அவர் இது வந்து அர்னால்டுக்கு அதுக்கு போயிடுச்சு. இதுதான் ஈகோ இஸ் கிளாசிக். பார்த்தீங்களா, ஈகோ மோதல், கருத்து மோதல், வார்த்தை மோதல். இப்போ அர்னால்டு சரி உங்களை வந்து நான் யாருன்னு காமிக்கிறேன், அர்னால்டு யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராங்க் ஜேனியும் மைக் மன்சருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காகவே 1980 மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்கு வராரு. முதல் நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அர்னால்டு வந்து போட்டியில் கலந்துக்க போறாருன்னு. எல்லாரும் சாதாரணமாக தைரியமாக இருக்காங்க, அர்னால்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இனி அவர் வர்றதுக்கு இல்லைன்னு. ஆனால் அர்னால்டு என்னன்னா சினி ஃபீல்டில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடிக்க ஆரம்பித்த உடனே இந்த இன்டர்வியூஸ்லாம் பண்ணும்போது இவருக்கு கேமராமேனு இந்த இந்த லிங்க் வந்துருச்சு, படம் எடுக்கிற லிங்க் இந்த எல்லாம் வந்ததும் இந்த இந்த 80 போட்டிக்கு அர்னால்டு வந்து நிற்கிறாரு. அவர் வந்து இடம் கொடுக்குறாரு. 1.5 மாதம் தான் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஒன்ஸ் அ பாடி பில்டர் ஆல்வேஸ் அ பாடி பில்டர், ஒன்ஸ் அ சாம்பியன் ஆல்வேஸ் அ சாம்பியன், ஒன்ஸ் அ மாஸ்டர் ஆல்வேஸ் அ மாஸ்டர். எப்பயுமே நீங்கள் ஒரு சாம்பியன் பாடி பில்டர்னா அவன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் விட்டுருவாருன்னு நீங்கள் நினைக்க முடியாது. அதே மாதிரி அர்னால்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 1.5 மாதம் ஹெவியாக செஞ்சுட்டு போட்டிக்கு வந்தார். அன்றைக்கி 1980 மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்கு வந்தப்போ அவருடைய அர்னால்டுடைய யார் மானசீக குருவோ ரெஜ்பார்க்கு, அவர் தான் ஜட்ஜாக உட்கார்றாரு. கேட்கவா வேணும், அர்னால்டுக்கே ஃபஸ்ட்டு போட்டார். அப்படியே செகண்ட் தேர்டெல்லாம் போட்டது அன்னைக்கு வந்து அர்னால்டு கொஞ்சம் ஃபார்ம் கம்மியாக இருந்தார், நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. மைக் மன்சருக்கலாம் கொடுத்துருக்கலாம், கிறிஸ் டிக்கர்ஸுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அன்னைக்கு நடந்த அந்த போட்டி வந்து த பிளாக் டே ஆஃப் த பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரின்றாங்க. எல்லாருமே ஒரு நோட்டு கொடுத்தா எல்லாமே கண்ணீரால் எழுதுனாங்க, இது த ஒஸ்ட் டே ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பாடி பில்டிங்கா, இப்படி போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. இது அர்னால்டுக்கு ஒரு இழுக்கு தான். ஆனாலுமே அர்னால்டு வந்து என்னன்னா ஒரு பெரிய ராஜதந்திரி, நரித்தந்திரம் பண்ணுவார். நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரியான வெளி ஸ்போர்ட்ஸில் கேம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ராஜதந்திரமாகவும் இருக்கணும், ரொம்பவும் நேர்மையாக இருக்க முடியாது அப்படிம்பாங்க. அதை தான் அர்னால்டு வந்து அந்த டெக்னிக்கை இவர் வந்து அவருடைய பல இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவருடைய கோச்சு, அவருடைய மென்டார் திரு
ரெஜ் பாருக்கு ஜட்ஜாக இருந்து அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டார். அதோட 80ல் முடிஞ்சு அதுக்கு அடுத்து தான் நான் சொன்ன மாதிரி அர்னால்டோ வந்து கேனான் த பார்பெரியன், கேனான் த டெஸ்ட்ராயர், ஹெர்குலஸ் இன் நியூயார்க், இந்த கமாண்டோ படங்களில் நடித்தார். சம்வேர் சம்ஹவ் சம்ஒன், எங்கேயோ எப்படியோ எவ்வளோ ஒருவர் சாதிக்கிறார். அவர் தான் அர்னால்டு. இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்குங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.